அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பண்ண போகிற டிஷ் வந்து பீக்கங்காய் பொரியல். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ அதுக்கு 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். பீக்கங்காய் வந்து 1 kg இருக்கும், அதுக்கு 2 வெங்காயம் போதும். ஸோ இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த பீக்கங்காவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீக்கங்காய் வெந்துருச்சு. இப்போ நான் ஒரே ஒரு முட்டை மட்டும் இதில் ஊற்றியிருக்கேன். இதில் முட்டை போட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இந்த முட்டை கொஞ்சம் வெந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் பீக்கங்காய் எப்போவுமே இந்த மாதிரி முட்டை சேர்த்து தான் செய்வோம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சூப்பரான பீக்கங்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.